திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டு நடைபெற்ற திருக்கல்யாணத்தை அடுத்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மாங்கல்ய தாரணமும் நடைபெற்றது. இத்திருக்கல்யாண நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கல் கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்ட கருட பகவான் பவனி வந்து அருள் பாலித்தார். இதனையடுத்து கருட பகவானுக்கு தீபம் காட்டப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள மதுரை காளியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பிரம்மாண்ட தேரை தோளில் சுமந்தபடி பக்தர்கள் உலா வந்தனர். இதையடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வான வேடிக்கை நடைபெற்றது. இத்திருவிழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூரில் கொண்டத்து காளியம்மன் கோவில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்றது. இதில் திருப்பூர், அவிநாசி, குன்னத்தூர், பெருந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் மற்றும் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஈட்டி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உடலில் சேறு பூசிக்கொண்டு பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் பக்தர்கள் வழிபட்டனர்.